2021 ஆண்டு நான் திருத்தொண்டராக ஒரு மாத காலம் இங்கு திருவிழாவுக்காக உதவி செய்ய அனுப்பப்பட்டிருந்தேன். மாலை சரியாக 4 மணி இருக்கும். நானும் இன்னும் ஒரு சில அருட்சகோதரர்களும் அலுவலகத்தில் அமர்ந்து திருப்பலி கருத்து, நன்கொடை வரவு என பல்வேறு விதமான பணிகளை செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு பச்சில குழந்தையோடு படியேறி அலுவலகத்திற்குள்ளாக வருகிறார்கள். உடனடியாக நான் எழுந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அல்லது மந்திரிக்க வேண்டுமென எழுந்து என்னை தயார்படுத்தினேன். அவங்கள பார்த்து, வாங்கம்மா மந்திரிக்கவா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு இருவருடைய கண்களிலும் இருந்தும் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஏன் அழறீங்க? நான் தான் மந்திரிக்கிறேன்னு சொல்லிட்டேனே. இல்லை சாமி, 3 ஆண்டுகளாக குழந்தை வரன் இல்லாமல் நாங்கள் அலைந்து கொண்டிருக்கிறோம், தேடிக்கொண்டிருந்தோம், ஓடிக்கொண்டிருந்தோம், மன உளைச்சலோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களுடைய உறவினர்கள் எல்லாம் எங்களை புண்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அதனுடைய கண்ணீரை ஒவ்வொரு மாதமும் பெரியநாயகி அன்னையிடம் வந்து அழுது 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 கேட்டு, வரமாக அன்னை கொடுத்த குழந்தை இது, இதோ அன்னையிடம் கொண்டு வந்திருக்கிறோம், ஆசீர்வதியுங்கள் என்று சொன்னார்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க, பெரியநாயகி அன்னையே வாழ்க, பெரியநாயகி அன்னையே வாழ்க. பிரியமானவர்களே, அந்த வார்த்தைகள், அந்த முகங்கள், அந்த பச்சிலம் குழந்தை, அந்த ஆனந்த கண்ணீர் ஆண்டுகள் கடந்து விட்டன, இன்னும் எதுவும் மறக்கவில்லை. காரணம், அவர்கள் சொன்ன வார்த்தை, எங்களுடைய கண்ணீர் எல்லாம் அன்னையிடம் கொட்டி இருக்கிறோம். அன்னை உடன் இருந்தார்கள், பரிந்துரையை கொடுத்தார்கள், குழந்தையை கடவுள் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் அன்னை, இதுதான் நம்முடைய பெரியநாயகி அன்னை. ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருந்தோம், ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருந்தோம். பார்க்கின்ற எல்லோரும் எள்ளி நகையாடினார்கள். உறவினர்கள் எல்லாம் புண்படுத்தி கொண்டே இருந்தார்கள். எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குழந்தை இல்லையே, குழந்தை வரன் இல்லையே என தவித்து கொண்டிருந்தோம். கண்ணீரால் எங்களையே நினைத்து கொண்டிருந்தோம். அன்னையிடம் வந்தோம். அன்னை எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை இயேசுவிடமிருந்து பெற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி பகிர்ந்து அழுது காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்று சென்றார்கள். பிரியமானவர்களே, அப்பொழுது அந்த குழந்தையினுடைய கணவர் பேசுகின்ற பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அம்மா கூட இருந்தாங்க சாமி. என்ன வார்த்தை? கேட்கலையா? மைக் ஒர்க் ஆகலையா? அம்மா கூட இருந்தாங்க சாமி. அம்மா உங்க கூட இருக்கிறாங்களா? என்ன தலையாட்டி நிற்கிறீங்க? பசிக்குதா? சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் சாப்பிடலாம். சத்தமாக பதில் சொல்லணும். அம்மா கூட இருந்தாங்க சாமி. அம்மா உங்க கூட இருக்காங்களா? எந்த அம்மா? மரியே வாழ்க. பிரியமானவர்களே, நெகிழ்ச்சியான சம்பவம், எப்பொழுதும் மறக்க முடியாத சம்பவம். பல்வேறு இடங்களில் பகிர்ந்திருக்கிறேன். இன்று இங்கு பகிர்வேன் என நானே நினைக்கவில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய பெரியநாயகி அன்னை, உடன் இருக்கின்ற அன்னை என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். உடன் இருக்கின்ற அன்னை என்பதை பற்றி சிந்திப்போம். அதற்கு முன்பாக, யார் வேகமாக பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்காக நான் போகும்போது ஒரு அருள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போவோம், பேர் சொல்லி. ப்ரைஸ்லாம் எதுவும் இல்லை கொடுக்கறதுக்கு. அதனால் மாதாவுக்கு நீங்கள் என்னென்ன பேர் கொடுப்பீங்க? மாதாவுக்கு என்னென்ன பேர் கொடுப்பீங்க? அம்மா, அடைக்கல மாதா, விரியூர் அன்னைங்க, அடைக்கல மாதா, அப்புறம் என்னவா? எனக்கு ஒன்றும் புரியல. ஜபமாலை மாதா, அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கிற பேர் அதெல்லாம் விட்டுருங்க. அங்கங்கே படித்ததெல்லாம் விட்டுருங்க. உங்கள் மனசுல இருந்து எங்கள் அம்மாவுக்கு நான் இந்த பேர் கொடுக்குறேன், ஒரு பேர் கொடுங்க. ஜபமாலை மாதா, எறையூரா நீங்கள்? ஓகே.
ஜெவமாலை மாதா, கோணாங்கப்ப மாதா, வெளியூர் மாதா, இதெல்லாம் வச்ச பேர் விட்டுருங்க. உங்கள் மனசுலேருந்து அம்மாவுக்கு நான் இந்த பேர் கொடுக்குறேன். சகாய அன்னை, அது எறையூரில் இருக்குது, எறையூர் மாதா, சகாய மாதா. இப்போ ஏன் பங்கு நிறைய, அது எல்லாத்தையும் விட்டுருங்க. சாமி எங்கள் அம்மாவுக்கு நான் வைக்கிற பேர் இது அப்படின்னு ஒரு பேர் வைங்க பார்க்கலாம். கருணையான தாய். சந்தோஷம். நம்ம புதுமை செய்கின்ற தாய். சூப்பர், ஆசீர்வாதம். உங்கள் 2 பேருக்கு வேண்டிக்கிறேன். அப்புறம் நம்ம ஆறுதலின் தாய். ஆறுதலின் தாய். நான் துயருகின்ற பொழுது, அழுகின்ற பொழுது, உடைந்து கிடக்கின்ற பொழுது, அம்மா நான் இருக்கிறேன், உனக்கு பரிந்துரை தருகிறேன் என்று சொல்லி ஆறுதலை கொடுக்கின்ற தாய். ஆறுதல் தாய். அப்புறம் வேற அம்மாவுக்கு 1000 பேர் வைக்கலாம், 4-5 பேர் தான் வந்திருக்கு. நம்ம ஓகே, நிறைய சொல்கிறீங்க, எனக்கு காது கேட்கலன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேண்டுதல் கேட்கும் மாதா. ஓகே, பிரியமானவர்களே, அன்னைக்கு நிறைய பெயர் கொடுக்கலாம். என்னென்ன பெயர்? எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பெயர்கள், நான் அடிக்கடி சொல்லுகின்ற பெயர்கள். கொடுக்கின்ற அன்னை, நம்முடைய அன்னை. கொடுக்கின்ற அன்னை, நமக்கெல்லாம் நம்பிக்கையை கொடுக்கின்ற அன்னை, எனவே நம்பிக்கை அன்னை. ஆறுதலை கொடுக்கின்ற அன்னை, எனவே ஆறுதலின் அன்னை. ஓடி வருகின்ற அன்னை, நமக்கு தேவை இருக்கின்ற பொழுது அன்னை ஓடி வந்து உதவி செய்வார், எனவே ஓடி வருகின்ற அன்னை. உதவி செய்கின்ற அன்னை, நமக்கு எப்பெல்லாம் கேட்குறோமோ உதவி செய்கின்ற அன்னை. நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கின்ற அன்னை, கண்ணீரை துடைக்கின்ற. இவ்வாறு பிரியமானவர்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த பெற்றோர்கள் குழந்தையோடு வந்தபோது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, உடன் இருக்கின்ற அன்னை. அம்மா கூட இருந்தாங்க சாமி, அம்மா கூட இருந்தாங்க சாமி. எப்ப இருந்தாங்க? குழந்தை இல்லாத போது இருந்தாங்க சாமி. நாங்கள் அழுத போது உடன் இருந்தாங்க சாமி. தொடர்ந்து குழந்தை பிறக்கின்றவரை பாதுகாத்து பரிந்துரை கொடுத்து அன்னை அழகான ஆண் குழந்தை கொடுக்கின்றவரை உடன் இருந்தாங்க. உடன் இருக்கின்ற அன்னை. அவர்களுடைய வார்த்தையில் அம்மா கூட இருந்தாங்க சாமி. அதை நான் கொஞ்சம் மாற்றி உடன் இருக்கின்ற அன்னை. பிரியமானவர்களே, சற்று சிந்திப்போம். பெருநாயக அன்னையினுடைய திருத்தலத்தில் இருக்கிறோம். அன்னை உடன் இருக்கின்ற அன்னை. அன்னை நம் உடன் இருக்கிறாரா இல்லையா கேட்டேன். அழகாக பதில் சொன்னீங்க. அம்மா நம்ம கூட இருக்காங்க. பிரியமானவர்களே, கொஞ்சம் விவிலியத்தோடு சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய அன்னை உடன் இருக்கின்ற அன்னை, உடன் வருகின்ற அன்னை. நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பிலிருந்து பார்க்கிறோம். பிறக்கின்ற பொழுது அன்னை ஒரு தாயாக உடன் இருக்கிறார். பிறகு மாட்டு தொழுவம் நாற்றம் அடிக்கிறது, இருப்பினும் ஒரு அன்னையாக இயேசுவோடு நம்முடைய அன்னை இருக்கிறார். அதனை தொடர்ந்து பார்க்கிறோம், இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறார்கள். அங்கும் அன்னை தாயாக தன்னுடைய குழந்தையை கடவுளிடம் ஒப்படைக்கிறார். மீண்டுமாக பார்க்கிறோம், 12 வயதிலே குழந்தை தொலைந்து விடுகிறது. அப்பொழுது அன்னை எங்க இருக்கிறார்? ஆலயத்தில் இயேசுவோடு இருக்கிறார். பிறகு குழந்தையை தொலைத்து விடுகிறார். பிறகு தேடி கண்டுபிடிக்கிறார். அங்கும் அன்னை அங்கே உடன் இருக்கிறார். தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய 30 வயது நற்செய்தியிலே பார்க்கிறோம். அறிவிலும் ஞானத்திலும் இயேசு வளர்த்தெடுக்கப்பட்டார். அப்பொழுதும் அன்னை இருக்கிறார். பிரியமானவர்களே, இதெல்லாம் எதை காட்டுகிறது? இயேசுனுடைய பிறப்பு, இயேசுனுடைய வளர்ப்பு, இயேசுனுடைய இறப்பு, அதனை தொடர்ந்து இன்று வரை அன்னை உடன் இருக்கிறார். யாருடன் இருக்கிறார்? இயேசுவோடு இருக்கிறார், நம்முடன் இருக்கிறார். இதைத்தான் இன்றைய நாளிலே நம்முடைய அன்னை உடன் இருக்கின்ற அன்னை, உடன் வருகின்ற அன்னை, உடனிருந்து நம் அனைவரையும் பார்த்து கொள்ளுகின்ற அன்னை, பாதுகாக்கின்ற அன்னை, பரிந்துரையை கொடுக்கின்ற அன்னை. பிரியமானவர்களே, இயேசுனுடைய பிறப்பு, வளர்ப்பு, அன்னை உடன் இருக்கிறார். இந்த கடைசி கட்டம், இயேசுவினுடைய கடைசி கட்டம், பாடுகள், மிகப்பெரிய பாடுகள். அன்னையினுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஏராளமான தாய்மார்கள் இருக்கீங்க, உங்கள் பிள்ளை சரியில்லைம்மா அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசு எப்படி இருக்கும்? அதுக்கே மனசு வெடித்து தாரத்தரையாக அழுது, ஐயோ அந்த ஃபாதர் நம்ம பிள்ளை சரியில்லைன்னு சொல்லிட்டாருன்னு அழுதுகிட்டே வீட்டுக்கு போவீங்க. ஆமாவா இல்லையா? ஆமாம். ஆனால் நம் அன்னையினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது பாருங்கள். ஒரே மகன், அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவை அவர்கள்
துன்பத்தினுடைய உச்ச கட்டத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். ஊரே ஒன்றாக கூடி இயேசுவுக்கு எதிராக நிற்கிறது. இயேசுவை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவரை சிலுவையில் அறைய வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும், முள்முடி சூட்ட வேண்டும், சாட்டையால் அடிக்க வேண்டும் என எல்லோரும் கூக்குரல் இடுகிறார்கள். எல்லோரும் இயேசுக்கு எதிராக நிற்கிறார்கள். அன்னையினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரே ஒரு மகன், அன்பு மகன், ஊரே சேர்ந்து வெட்டி சிலுவையில் தொங்க விட போறாங்க. ரத்தம் கொட்ட போறார், சிந்த போறார். எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம். பிரியமானவர்களே, அன்னை என்ன செய்தார்? வீர பெண்ணாக, ஏய் ஊரே எதிர நின்னாலும் சரி, என் மகனுடன் நான் இருக்கிறேன் என்று சொல்லி சிலுவை அடிவரை நின்றார். எது வரைக்கும் நின்னாரு? மாதா எது வரைக்கும் நின்னாங்க? சிலுவை அடியில் நின்றார். மகன் தொங்கும்போது கூட, மகனே உன்னுடைய வேதனையில் நான் உடன் இருக்கிறேன். எத்தனை பேர் உன்னை எதிர்த்து நின்னாலும் சரி, நான் ஒரு வீர தாயாக உன் உடன் இருக்கிறேன். நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் உனக்கு தைரியம் தருகிறேன். நீ தொடங்கிய போராட்டத்தை முடி என்று சொல்லி துன்பத்தில் உடன் நிற்கின்ற, துணை நிற்கின்ற அன்னை தான் நம்முடைய அன்னை. பிரியமானவர்களே, இயேசுனுடைய துன்பத்தில் இருந்த அன்னை இன்று நம்முடைய துன்பத்தில் இருப்பாரா, இருக்க மாட்டாரா? காது கேட்கல? பிரியமானவர்களே, இருப்பார். நம்முடைய அன்னை உடன் இருக்கின்ற அன்னை, உடன் வருகின்ற அன்னை. இயேசுனுடைய வாழ்க்கை கடைசி கட்டம் மிக 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 வேதனையானது. ஆனாலும் அன்னை ஒரு தாயாக உடன் இருக்கிறார். மகனே நான் உடன் இருக்கிறேன். எல்லோரும் ஓடிவிட்டார்கள், எல்லாரும் போட்டோம், நான் இருக்கிறேன். அதுதான் நம்முடைய அன்னை. நம்முடைய அன்னை நம்முடைய இன்பத்தில், நம்முடைய துன்பத்தில், எல்லா விதமான சூழ்நிலையில் உடனிருக்கின்ற அன்னையாக இருக்கிறார். அன்னை உடன் இருக்கின்ற பொழுது என்ன நடக்கும் என்பதை சிந்திப்போம். பிரியமானவர்களே, எலிசபெத் என்கின்ற தாய் கருவுற்றிருக்கிறார். அன்னை உடனடியாக அங்கு செல்லுகிறார். அங்கு சென்றவுடன் என்ன நடக்கிறது? வயிற்றில் இருந்த குழந்தை பேரு வகையால் துள்ளிற்று. ஆண்டவருடைய ஆசீர் அங்கே வருகிறது. தூய ஆவியானவர் இறங்கி வருகிறார். எலிசபெத் என்கின்ற தாய் வயது முதிர்ந்தவர். அந்த வயது முதிர்ந்த நேரத்திலும் கருவுற்றிருக்கிறார் என்கின்ற செய்தியை நம்முடைய அன்னை எடுத்து செல்கிறார். சென்றதோடு மட்டுமல்லாமல் அங்கே உடன் இருக்கிறார். உடன் இருக்கின்ற பொழுது என்ன நடக்கும்? வயசான காலம், கர்ப்பம் தரிச்சிருக்காங்க, எவ்வளோ வலி இருக்கும், எவ்வளோ வேதனை இருக்கும், எல்லாவற்றையும் அன்னை உடனிருந்து பார்த்து கொள்கிறார், உடனிருந்து பாதுகாத்து கொள்கிறார். உடனிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு தாயாக, தோழியாக எலிசபெத் அம்மாவை வழி நடத்துகிறார். பிரியமானவர்களே, இதையும் தாண்டி பார்க்கின்ற பொழுது அன்னை நம் உடன் இருந்தால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நல்லது நடக்கும். சூப்பர். அம்மா கூட இருந்தா என்ன நடக்கும்? நல்லது நடக்கும். வெரி குட். வேற என்ன நடக்கும்? அதிசயம் அற்புதமா நடக்கும். வேற என்ன நடக்கும்? எல்லாம் நடக்கும். எல்லாம் நடக்கும். பிரியமானவர்களே, எல்லாம் நடக்கும். நாம் பார்க்கிறோம், கானா ஒரு திருமணம் அதிகாரம் 2 பார்க்கிறோம் ஒரு அழகான வார்த்தை. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். எங்கிருந்தார்? கானாவூர் திருமணத்தில் இருந்தார். இயேசுனுடைய தாயும் அங்கிருந்தார். இருந்ததனுடைய விளைவு என்ன? இருந்ததனுடைய பயன் என்ன? பிரியமானவர்களே, சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். திருமணம் இப்பொழுது நடக்கிறது. என்ன நடக்கும்? ஒரு பக்கம் ஆட்டம், ஒரு பக்கம் கொண்டாட்டம், சின்னதெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடும், பெருசெல்லாம் என்னது வெத்தலை போட்டுட்டு இருக்கோம். ஒரு பக்கம் இளைஞர்லாம் என்ன பண்ணுவாங்க? ட்ரம்ஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்கும்? பெண்கள் எல்லாம், அக்கா என் படம் நல்லா இருக்கா, உன் படம் நல்லா இருக்கா, அவங்கவுங்க வேலையில் என்னது பரபரப்பாக பிஸியாக இருப்போம். எஸ் ஆர் நோ? ஆமாவா இல்லையா? திருமணம் என்று சொன்னால் ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், மங்களகரமான நேரம், சாப்பாடு, பிரியாணி, ஒரு பக்கம் சாப்பாடு போல சண்டையை நடந்துட்டு இருக்கோம். பிரியமானவர்களே, அன்னை திருமணத்திற்கு செல்கிறார். எல்லோரும் திருமணத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அன்னை அங்கு இருக்கிறார். இருப்பதனுடைய அடையாளம் என்ன? இருப்பதனுடைய பயன் என்ன? கூர்ந்து பார்க்கிறார். கூர்ந்து பார்க்கிறார். எதை பார்க்கிறார்? அங்கே குறை இருக்கிறது, குறை வரப்போகிறது. திருமணம், மங்களகரமான நேரம், அங்கே திராட்சை ரசம் தீர்ந்துவிட போகிறது என்பதை அன்னை கூர்ந்து பார்க்கிறார். நற்செய்தி ஆழமாக வாசிக்கின்ற பொழுது யாரும் வந்து அன்னையிடம், அன்னையே திராட்சை ரசம் தீரப்போகிறது அப்படின்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா?
யாரும் அன்னையிடம் வரவில்லை. அன்னையாக கூர்ந்து பார்க்கிறார், உற்று பார்க்கிறார். மங்களகரமான நேரம், கல்யாண வீடு, சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், இங்கே குறை வரக்கூடாது, வரப்போகிறது என்பதை அன்னை தானாக உணர்ந்து கொள்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய அன்னை உடன் இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசுவின் தாயும் அங்கிருந்தார், திருமண வீட்டில் இருந்தார். இயேசுவினுடைய தாய் அங்கிருந்தால் என்ன செய்கிறார்? குறையை பார்க்கிறார். நாமும் குறைகளை பார்க்கிறோம். எதற்காக? மற்றவர்களை இழிவுபடுத்துவதற்காக, கஷ்டப்படுத்துவதற்காக, காயப்படுத்துவதற்காக, கல்லடிப்பதற்காக. ஆனால் நம்முடைய அன்னை குறையை பார்க்கிறார். பார்த்தவுடன் அந்த குறையை நிறைவாக மாற்ற, அந்த குறையின் வழியாக அந்த குடும்பம் அல்லல் படக்கூடாது, துன்பம் படக்கூடாது, கண்ணீர் வரக்கூடாது என்பதை அன்னை உணர்ந்தவராய் உடனடியாக எங்கு செல்கிறார்? யார்கிட்ட போனாங்க? அம்மா சத்தமா யார்கிட்ட போனாங்க? மகன் இயேசுவிடம் சென்றார். பிரியமானவர்களே, தெளிவாக சொல்லுகிறேன், நாமும் செல்ல வேண்டிய இடம் இயேசு மட்டுமே. இப்பொழுது அன்னையிடம் வந்திருக்கிறோம். அன்னை நம்ம எங்கு அழைத்து செல்வார்? இயேசுவிடம் தான் அழைத்து செல்வார். மேல் நாரிப்புணர் போலாம், அந்தோனியாரிடம் போலாம். அந்தோனியார் எங்கு நம்மை அழைத்து செல்வார்? இயேசுவிடம் தான் அழைத்து செல்வார். அன்னையிடம் வந்திருக்கிறோம். அன்னை மிக தெளிவாக அழகாக சொல்லுகிறார், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், இயேசு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். பிரியமானவர்களே, மிக அழகாக இயேசுவை கை காட்டுறார். வாங்க நான் உதவி செய்கிறேன் அண்ணன் சொன்னாங்களா? இல்லை. அன்னை உடன் இருக்கின்ற பொழுது பரிந்துரை பரிந்துரை பரிந்துரை, யாரும் கேட்கவில்லை. திராட்சரசம் தீர்ந்துச்சு, யாரும் சொல்லலை. அன்னையாக பார்க்கிறார். உடனடியாக தன்னுடைய மகன் இயேசுவிடம் சென்று, மகனே ஏதாவது செய்யப்பா, குறை வரப்போகிறது, வந்துவிட்டது. பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய அன்னை. நம்முடைய அன்னை உடன் இருக்கின்ற பொழுது நம்முடைய குறைகளை எல்லாம் பார்த்து இயேசுவிடம் நம்மை அழைத்து சென்று, இவராக இயேசுவிடம் சென்று, இயேசுவே மகனே என்னுடைய பிள்ளைகளை பாரும், இவர்கள் படுகின்ற அல்லல்களை பாரும், இவருடைய குறைகளை எல்லாம் நிறைவாக மாற்றி தாரும் என ஜெபிக்கின்ற, பரிந்துரை கொடுக்கின்ற அன்னை தான் நம்முடைய அன்னை. பிரியமானவர்களே, நம்முடைய அன்னை உடன் இருக்கின்ற அன்னை. இப்பொழுது சிந்திப்போம், நாம் அன்னையுடன் இருக்கிறோமா? அன்னை நம்முடன் இருக்கிறாரா? நாம் அன்னையோடு இருக்கிறோமா? அன்னை நம்மோடு இருக்கிறாங்களா? பிரியமானவர்களே, அன்னை எப்பொழுதும் நம் உடன் இருக்கின்ற தாய், உடன் வருகின்ற தாய், உடன் எல்லாவற்றையும் பார்க்கின்ற தாய் என்பதை இந்த நாளிலே உணர்வோம். ஜூலை மாதத்தில் இருக்கிறோம். 2 மணி நேரம் நற்கருணை ஆராதனை. அப்பொழுது நான் மீண்டுமாக சொன்ன வார்த்தை, இயேசுவே கூடுதலாக எதுவும் வேண்டாம், கூட வந்தால் போதும். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், இயேசுவே இயேசுவே கூடுதலாக எதுவும் வேண்டாம், கூடுதலாக எதுவும் வேண்டாம், கூட வந்தால் போதும். கூட வந்தால் போதும். இயேசுவே இயேசுவே கூடுதலாக எதுவும் வேண்டாம், கூடுதலாக எதுவும் வேண்டாம், என் குடும்பத்தில் வந்தால் போதும். என் குடும்பத்தில் வந்தால் போதும். இயேசுவே இயேசுவே கூடுதலாக எதுவும் வேண்டாம், கூடுதலாக எதுவும் வேண்டாம், என் கூட வாரும், என் கூட வாரும் என ஜெபித்திருக்கிறோம். இப்பொழுது அன்னையே உடன் வாரும், உடன் வாரும், அன்னையே உடன் வாரும். இந்த மாதம் முழுவதுமாக காலை மாலை இரவு சிரிக்கின்ற பொழுது அழுகின்ற பொழுது எல்லா நேரத்திலும் ஓடிக்கொண்டே இருக்கின்ற வார்த்தை, இயேசுவே கூடுதலாக ஒன்றும் வேண்டாம், என் கூட வாரும், அன்னையே உடன் வாரும். இந்த 2 வரிகளை இந்த மாதம் முழுவதுமாக மீண்டுமாக சிந்தித்து இயேசுவினுடைய பிரசன்னத்தையும் அன்னையினுடைய உடனிருப்பையும் பெற்று நலமாக வளமாக வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.